ஸ்ரீ அஸ்ட்ரோவிசன் நேயர் அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு சிம்ம ராசிக்கான 2024 பிப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல குரு அமர்ந்திருக்கார். இது உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். 8ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறார். 7ஆம் இடத்துல சனி அமர்ந்து உங்களோட ராசியை பார்க்கிறார். 6ஆம் இடத்துல உங்களோட ராசி அதிபதி சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களும் இருக்காங்க. கேது 2ஆம் இடத்துல இருக்காங்க. அதாவது உங்களோட ராசி அதிபதி இந்த மாதம் 6ல மறைஞ்சு இருக்கிறது உங்களுக்கு அவ்வளோ ஒரு சாதகமான பலன் இல்லை. ஏன்னா ராசியை சனியும் பார்க்குறாரு. இது ரெண்டுமே உங்களுக்கு சாதகமான பலன் இல்லை. ஆனாலும் கூட குரு உங்களோட ராசியை பார்க்கறதுனால, சனி பார்க்கறதுனாலையும் உங்களோட ராசி அதிபதி சனியோட வீட்டிலேயே போய் மறைஞ்சிருக்கிறதுனாலையும் ஏற்படுற கெடுதலை குறைக்கிறாரு குரு. உங்களோட சுகஸ்தானாதிபதி செவ்வாய், அவர் தான் உங்களோட பாக்கியாதிபதியும் கூட. அவரும் 6ஆம் வீட்டில் மறையிறாரு. உங்களோட 3ஆம் அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன், அவரும் 6ல் மறையிறாரு. உங்களோட லாபாதிபதி தனாதிபதி புதன், இவரும் 6ல் மறையிறாரு. இது எல்லாமே ஒரு சாதகமற்ற அமைப்பா இந்த மாசம் சிம்ம ராசிக்கு இருக்கு. 6ஆம் இடம் என்பது கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு இந்த மாதிரி அமைப்பு கொடுக்குது. உங்களோட ராசி அதிபதியே 6ஆம் இடத்துல மறையிறது, நீங்க ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, உங்க மனசு அதனால குழம்பி போயிருக்குன்னு அர்த்தம். எந்த காரியத்தை எடுத்தாலும் அதுல ஒரு தடைகளும் பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கும். இந்த பிப்ரவரி மாதம் மட்டும்தான். அடுத்த மாதம் உங்களுக்கு இந்த பிப்ரவரி 15 தேதிக்கு மேலேயே உங்களுக்கு சூரியன் 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்திற்கு விலகிடுவாரு. ஆனா கூட 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால உங்களோட ராசி அதிபதி சூரியன் சனியோட சேர்ந்துருவாரு. அதுவும் ஒரு நல்ல நிலைமை இல்லை. அதனால இந்த மாதம் முழுதுமே உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளும், எந்த வேலையை எடுத்தாலும் ஒரு தடைகளும், வம்பு, வழக்கு இந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் ஏற்படும். அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். உங்களோட 4ஆம் அதிபதி செவ்வாய், அவரும் 6ஆம் இடத்துல போய் உச்சமடைகிறார். அதனால நீங்க வீடு, வாகனம் வாங்குறதுக்கு ஏதாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அல்லது லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அதை நீங்க அந்தந்த டைம்ல அடைச்சிடுறது நல்லது. இல்லைன்னா தேவையில்லாம வீடு, வாகனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உருவாகும். உங்களோட லாபஸ்தானாதிபதியும் தனாதிபதியுமான புதனும் 6ஆம் இடத்துல மறைகிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு பண வரவுல கொஞ்சம் மந்தமான சூழ்நிலை தான் இருக்கும். பண வரவுக்கு கொஞ்சம் தடைகள் இருக்கும். வரவேண்டிய பணம் கூட கைக்கு வர்றதுல கொஞ்சம் காலதாமதங்கள் ஏற்படும். ஆனா இந்த கிரக சூழ்நிலைகள் எல்லாமே இந்த பிப்ரவரி மாதம் மட்டும்தான். அடுத்து உங்களுக்கு கிரகங்கள் மாறும். ஏன்னா இதெல்லாம் மாத கிரகங்கள். அடுத்து உங்களுக்கு கிரகங்கள் மாறும்போது எல்லாமே சரியாயிடும். உங்களோட ராசி அதிபதி சூரியன் சனியோட வீட்டில் மறைஞ்சிருக்கிறது, சனி உங்களோட ராசியை பார்க்கறது, இதெல்லாம் பொதுவாக பார்க்குறப்ப ஒரு நல்ல சூழ்நிலை இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் குரு 9ஆம் இடத்துல உங்களோட ராசியை பார்க்குறார். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு குருவோட பார்வை எப்பவுமே. இப்போ இப்போ இந்த கோட்சாரத்துல மட்டும் இல்லை, ஜாதகத்திலையும் சரி, எப்போ எந்த நிலைமையிலையும் எந்த கிரகங்கள் பாவத்துவமா இருந்தாலும் சரி, எந்த கிரகங்கள் வலுவிழந்து இருந்தாலும் சரி, குருவோட பார்வை அந்த இடத்துல விழுந்துருச்சுன்னா எல்லா பிரச்சனைகளும் சரி செய்யப்படும். அது மாதிரி உங்களுக்கு சனியோட பார்வை இருந்தாலும் சரி, உங்களோட ராசி அதிபதி சனியோட வீட்டில் போய் மறைஞ்சாலும் சரி, குருவோட பார்வை ஒன்றே உங்களை தூக்கி நிறுத்துகிறது, உங்களை பிரகாசப்படுத்துகிறது. குரு 9ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, எந்த பிரச்சனையா இருந்தாலும் இருக்கட்டுமே, உங்களுக்கு தேவையானது நடந்துட்டு தான் இருக்கு. உங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சிட்டு தான் இருக்கு. அது குரு உங்களை பார்க்கறதுனால தான், உங்களோட ராசியை பார்க்கறதுனால தான். 3ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால உங்களோட முயற்சிகள்ல எவ்வளோ தடைகள் வந்தாலும், தடைகள் வரும், வராம இருக்காது. அந்த தடைகளை எல்லாமே தாண்டி நீங்க உங்க காரியத்துல உங்களோட முயற்சியில வெற்றி அடைஞ்சிருவீங்க. குரு 5ஆம் இடத்தையும் பார்க்கறார். 5ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டஸ்தானம், குழந்தைகள் ஸ்தானம். உங்களுக்கு ஒரு சில இடங்கள்ல அதிர்ஷ்டமும் செயல்படும். ஏன்னா குரு 5ஆம் இடத்தை பார்க்கறார். உங்களுக்கு குழந்தைகளால நன்மைகள் ஏற்படும். குழந்தைகளால உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் ஏற்படும். நீங்க எந்த வயதினரா இருந்தா கூட உங்களுக்கு குழந்தை பிறக்கலாம், அல்லது உங்க குழந்தை நல்லா படிச்சு நல்ல மதிப்பெண்கள் எடுக்கலாம். அதனால உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். உங்க குழந்தைக்கு நல்ல காலேஜ்ல இடம் கிடைக்கலாம், அல்லது வயதானவர்கள் உங்களோட குழந்தைங்களுக்கு திருமணம் செய்து வச்சு மன மகிழ்ச்சி அடையலாம். இந்த மாதிரி குழந்தைகளால உங்களுக்கு சந்தோஷமும் நன்மைகளும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம உங்களோட குழந்தைகளுக்கும் நன்மைகளும் பாக்கியங்களும் நல்லபடியா கிடைக்கும். உங்களுக்கு எவ்வளவுதான் குழப்பங்கள் இருந்தாலும் ஒரு பக்கம் தெளிவான முடிவெடுக்கிற ஒரு மன வலிமையும் உங்ககிட்ட இருக்கு.
எல்லாமே ஓகே தான். ஆனா குடும்பஸ்தானம், வாழ்க்கை துணை அமைப்பு மட்டும்தான் இப்போ பிரச்சனையா இருக்கு. ஒரு பக்கம் சனி 7ஆம் இடத்துல இருக்காரு. அந்த சனிக்கு சப்போர்ட் பண்ற மாரி ராகு, கேதுக்களும் 2 8ஆம் இடத்துல இருக்காங்க. மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடிங்கிற மாதிரி ஒரு பக்கம் கணவன் அல்லது மனைவியால பிரச்சனை, இன்னொரு பக்கம் குடும்பத்துல இருக்கிற மத்தவங்களால பிரச்சனை. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் உங்களோட குடும்ப அமைப்புல. அதனால நீங்களே போய் பிரச்சனை பண்ணாம, வர பிரச்சனைய கொஞ்சம் அறிவுபூர்வமா, கவனமா ஹேண்டில் பண்ணி தீர்த்துக்கோங்க. நீங்க அதிகமா தொழில்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. உங்களோட கவனத்தை எல்லாம் தொழில் பக்கமா திருப்புங்க. தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன், லாபஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதி புதன் இந்த 2 பேருமே 6ல மறைஞ்சிருக்கிறதுனால, இந்த மாதம் தொழிலுக்கு அவ்வளோ உகந்த மாதமா இல்ல. தொழில்ல கொஞ்சம் மந்த நிலைமை தான் காணப்படுது. அதனால நீங்க இந்த வேலை மாத்துறேன், தொழில் மாத்துறேன் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதம் உகந்த மாதமா இல்ல. அடுத்ததா திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ உகந்த கிரக சூழ்நிலைகள் இப்போ இல்ல. ஏன்னா வரன் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, அது தட்டி தட்டி போகும். ஏன்னா சனி 7ஆம் இடத்துல இருக்கிறார். ராகு, கேதுக்களும் 2 8ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ நல்லது இல்ல. உங்களுக்கு வரன் தட்டி தட்டியே போகும். கொஞ்சம் பொறுமையா இருந்து தான் திருமணம் செய்யணும். மாணவர்கள் இந்த மாதம் ரொம்ப கவனமா படிக்கணும். ஏன்னா, உங்களோட படிப்புக்குரிய கிரகம் 4ஆம் அதிபதி 6ல மறைஞ்சிருக்காரு. உச்சமா இருக்காரு. ஆனா கூட உங்களுக்கு போட்டி போடுற மாணவர்கள் உங்கள விட அதிகமா மதிப்பெண் பெற்று உங்கள காம்படிஷன்ல வீழ்த்தறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க இந்த மாதம் ரொம்ப சின்சியரா படிச்சா மட்டும் தான் இந்த மாதம் உங்களால ஜெயிக்க முடியும். அதுல கவனமா இருங்க மாணவர்கள். சிம்ம ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஒரு சுமாரான மாதமா தான் இருக்கு. அதனால எல்லாத்துலயும் ஒரு கொஞ்சம் நிதானமான போக்க கடைபிடிங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எந்த விஷயம் செய்யறதுனாலும், எந்த விஷயம் ஆரம்பிக்கிறதுனாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி பார்த்து பொறுமையா இது நமக்கு சரி வருமா, சரி வராதான்னு பார்த்துட்டு முடிவெடுங்க. நீங்க இதுவரை ஸ்ரீ ஆஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.